ஹே ஆர்மேஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பேங்க்டன் சொன்னாங்டன். உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு பெரிய பெரிய சாரி. பிகாஸ் இந்த சண்டேவும் சரி போன சண்டேவும் சரி நான் வீடியோ போடல. இந்த சண்டே எதுக்கு போடலன்னா, எங்கள் காலேஜில் ஃபேர்வெல் நடக்குது 3rd இயருங்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்க வெளில போயிட்டோம், செட் சாரி ஆட்டம். அண்ட் லாஸ்ட் வீக் வந்து என்னென்னா ஈஸ்டர் சண்டே வரையா, ஸோ நாங்கள் கண்டிப்பாக சர்ச்சுக்கு போகணும், வீட்டுக்கு சொந்தக்காரங்க வருவாங்க. அதனால தாண்டா எனக்கு கொஞ்சம் கூட உட்கார்றது கூட டைம் கிடைக்கல. இதில் எங்கேருந்து நான் எஃப்எஃப்க்கு வேறு ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நான் விட்டுட்டேன். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒய்ஃப் ஆஃப் கோல்டு ப்ரொஃபஸர் எஃப்டி ஜின். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்க தான் இந்த வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தாங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தேட். அண்ட் ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். ஜின் வந்து ஒரு ப்ரொஃபஸர், சியோல் யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கார். அண்ட் நீங்கள் அவரோட கசின் தான். ஸோ இப்போ தான் நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கும் ஜின்னுக்கும் மேரேஜ் வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் கதையே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இனிமேல் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு மார்னிங் டைம், அப்போ உங்கள் அம்மா வந்து உங்களை எழுப்புறாங்க. ஒயன், ஒயன், எந்திரி, ஆனுவல் லீவ் விட்டதான் விட்டாங்க. காலையில் 12 மணிக்கு, காலையிலையா? அதுவே மதியானத்துக்கு தான் எந்திரிக்கிறது. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா காலேஜில் போய் என்னன்ட்டு படிப்பேன். எந்திரி. மா என்னம்மா காலையில் ஒரு குட் மார்னிங் சொல்லி எழுப்பாம்மா, இப்படி கையான கத்திக்கிட்டு இருக்கேம்மா. உனக்கு குட் மார்னிங் தான் ஒரு கேடு. எந்திரிக்கிறியா இல்லை மூஞ்சில் தண்ணியை ஊற்றுவா? மா ப்ளீஸ்மா, ஒரு 5 minutesமா. எந்திரின்னு சொன்னேன். சரி காஃபி. எந்திரிச்சு வா. காஃபி ப்ளீஸ்மா. இரு உனக்கு இது பண்ணால் சரிப்பட்டு வராது. என்னங்க அந்த தண்ணி எடுத்துன்னு வாங்க. அம்மா அப்போம்மா வரேம்மா, அப்போம்மா. அந்த பயம் இருக்கட்டும், சீக்கிரம் வா. 10 நிமிஷத்தில் பல்லு தேய்ச்சிட்டு வரணும் இங்கே. அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கீழே போயிடுறாங்க. அண்ட் நீங்கள் ஏஞ்சி அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறீங்க. போயிட்டு அங்கே இருக்கிற கண்ணாடியை பார்த்து நீங்கள் உங்களுக்கே பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஸ்கூல்லையே படிச்சுட்டு இருந்துருக்கலாம். சார் காலேஜ் போகலான்னு சந்தோஷமாக இருந்தால் ஒரு லீவில் கூட தூங்க விட மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் நான் ஹாஸ்டல் போயோ பட் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போனாதான் ஏன் யாருமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லு தேய்ச்சிட்டு நீங்களும் கீழே போகிறீங்க. வாமா வேயன் உக்காரு. என்ன தூக்கம் போதுமா? ஏன்பா நீயும் அம்மா மாதிரி கத்திக்கிட்டே இருக்க? ப்ளீஸ்ப்பா நிம்மதியாக தூங்க விடல, நிம்மதியாவது சாப்பிடவாவது விடுப்பா. வா வா சாப்பிடு. இன்னைக்கு என்னம்மா சாப்பாடு? பூரி தான். பூரியாம்மா? பூரி பிடிக்கும் தாம்மா, ஆனால் எத்தனை வாட்டிம்மா பூரியே வைப்பேன். போடுறத தின்னுடி, எனக்கு அதுதான் ஈஸியாக இருக்குது. பூரி செய்கிறது உனக்கு ஈஸியாக இருக்கா? ஏன் சாப்பாடை வச்சா சாப்பாடுனா நீ சாப்பாடு மட்டுமா கேட்ப? குழம்பு தண்ணி, ரசம் தண்ணி, மோர் தண்ணி, எத்தனை வகையா பொரியல் நான் செய்கிறது. சப்பாத்தி சாப்பிட்டியா? பூரியை சாப்பிட்டியா? கிளம்பி போய்கிட்டே இரு. எங்கே உன் ஃப்ரெண்டு ஊர் சுத்த வருவாளே? ஊர் சுத்தவா? அதான் நான் எனக்கு போகல. என்னடி அதிசயமாக இருக்குது? ஊர் சுத்த போகலங்கிற? ஆமாம், நான் ஊர் சுத்தலாம் போகல. அதான் ஏன்? அம்மா லீவ் விட்டு 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் இன்னும் அட்மிஷனே போடல எந்த யூனிவர்சிட்டிலையும். அதுக்கேம்மா நீ பார்க்குற? யூனிவர்சிட்டி தானே, ஜின்னு இருக்கிற யூனிவர்சிட்டிலே போட்டாச்சு உனக்கு. ஜின்னா அது யாருப்பா? உங்கள் சித்தியோட உங்கள் அத்தையோட பையன்டி. அத்தையோட பையனா? யாருமா அது? கிம்சியோக் ஜின்டி, தெரியாதா உனக்கு? ஆமாம் அந்த பையன்லையா? அவனுக்கு எப்படி தெரியும்? அவன் ப்ரொஃபஸராக தானே இருக்கான். ப்ரொஃபஸராக இருக்கானா? என்னம்மா சொல்கிறேன், எனக்கு தெரியாமல் போச்சு. இந்த சியோல் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக தான் இருக்கான். அவன்கிட்ட சொல்லிட்டோம், அவன் என்றைக்கோ அட்மிஷன் வாங்கிட்டான். நீ போய் காலேஜுக்கு நாள் அங்கே போய் சேர்ந்தாலே போதும். அம்மா எனக்கு பிடிச்ச காலேஜில் போடலான்ட்டு இருந்தேம்மா. பிடிச்ச காலேஜா? நீ படிக்க போறியா இல்லை பொறுக்க போறியா? நல்ல காலேஜ்னாவே அதுதான். ஒழுங்கா போகிற வழியை பாரு. ஏம்மா இப்படி இருக்க? ஸ்கூல் தான் எனக்கு பிடிக்காத ஸ்கூல்னா காலேஜுமாம்மா? எங்களுக்கு என்ன தெரியுமோ அதுதான் நாங்கள் செய்வோம். நீ பாட்டுட்டு எதனாச்சும் கோயட் ஸ்கூலாக போய் சேர்ந்துட்டேனா? ஸ்கூல் முடிச்சு ரொம்ப நல்லாச்சுமா. சரி கோயில் காலேஜாக போய் சேர்ந்துட்டேனா? அப்போ இது மட்டும் என்னம்மா? இதுவும் கோயட் தான், ஆனால் பார்த்துக்க அவன் இருக்கான்ல. ஏம்மா இப்படி பண்ணுற? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேறு காலேஜில் சேர்ந்துருக்காங்கம்மா.
இதுக்கு போய் படிக்கிறதுனா படி, இல்லையா 3 நேரத்துக்கு சாப்பாடு போட நாங்கள் ரெடி. நீ ரெடியாக வீட்லேயே உட்கார? போகிறேன், போய் தொலைகிறேன் சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சாப்பிட்டு மேலே ஏறி போயிடுறீங்க. அண்ட் போயிட்டு இந்த விஷயத்த உங்கள் ஃப்ரெண்டுக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க. ஹலோ சொல்லுடி ஓயன், என்னடி இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கேன்? ஜெனி, என்னடி ஜெனி, சியோல் யூனிவர்சிட்டியில் நீ வந்து போடுறியா? சியோல் யூனிவர்சிட்டியா? ஏய், நான் வாங்கின மார்க்குக்கெல்லாம் அங்கெல்லாம் எனக்கு சீட்டே கிடைக்காது. ஏன்டி நீ வேற? எனக்கு கிடச்சிருச்சுடி ஜெனி. என்ன சொல்கிற? சியோல் யூனிவர்சிட்டியில் உனக்கு இடம் கிடச்சிருச்சா? எப்படி? என்னை விட தற்கொலை நீ. அங்கே எப்படி உனக்கு இடம் கிடச்சிது? அங்கே எவனா எனக்கு கசன் ஒருத்தவங்க முளைச்சிட்டியானாண்டி. அங்கே போய் என்னை சேர்த்து விட்டாங்கடி. கசனா? யார் அது? ஐயோ, வேறு என்னமோ சொன்னாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. சரி நீ அங்கே வரியா? கிடைக்காதுடி ஒயன், நீ ஜஸ்ட் ட்ரைனாச்சும் பண்ணி பாரு ப்ளீஸ். டீச்சர்ஸ் ஜெனி ட்ரை பண்ணலாம். ஆனால் நான் எங்கள் அப்பா கிட்ட வேறு யூனிவர்சிட்டி சொல்லிட்டேனே. ஒரு ஐடியா பண்ணு. என்னது? உங்கள் அப்பா கிட்ட சியோல் யூனிவர்சிட்டின்னு சொல்லு. சும்மா பேச்சு வாக்கில் சொல்லு. என்னம்மா நீ வேறு யூனிவர்சிட்டி சொன்னேன்னு கேட்டால், இல்லைப்பா நான் இந்த யூனிவர்சிட்டி தான் சொன்னேன், அடிச்சு நீ ஒத்த காலம் இல்லை. அப்புறம் உங்கள் அப்பா அங்கே சேர்த்து விட்டுருவாங்கள்ல. நல்ல ஐடியா தான், இருந்தாலும் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு நல்ல ஞாபக சக்தி இருக்கேடி. பார்த்துக்கலாம், வயசாயிடுச்சுன்னு சொல்லு, அதெல்லாம் பார்த்துக்கலாம். நீ உன்னாலே வர முடியும். ப்ளீஸ் டீச்சனி, எனக்கு அங்கே யாருமே இல்லாடி உன்னை விட்டா. போதும் போதும், ஐஸ் வைக்காத, நிறுத்து. நான் எங்கள் அப்பா கிட்ட போய் கேட்குறேன். சரி சாப்பிட்டியா? ஊர் சுத்த போகலாமா? இப்போ தான் எங்கள் அம்மா கிட்ட என்னமோ நான் ஒரு நல்ல பிள்ளை மாதிரி பேசிட்டு வந்தேன். முன்னாடி ஒயன் இதெல்லாம் நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டா இருக்கணும். கிளம்பி வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கூப்பிட்றா. ஸோ நீங்களும் இதாண்டா சாகுன்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே வெளில கிளம்பிடுறீங்க. அண்ட் இந்த பக்கம் ஜிம் சைடு பார்க்கலாம். முடியாதுன்னா முடியாதுமா, என்னாலாம் முடியாதுமா. எதுக்குமா? ஜின் ப்ளீஸ்டா ஜின், அவள் ரொம்ப தூரத்துல இருந்து வரா ஜின், ப்ளீஸ்டா அவளை போய் நீ கூட்டிகிட்டு வாடா. அம்மா ஏம்மா, அவங்க அப்பாவுக்கு வர தெரியாதாம்மா? ஏற்கனவே சின்ன வயசில் எனக்கும் அதுக்கும் ஆகவே ஆகாது. இப்போது பெரிய பிள்ளையாக ஆகிட்டு வருது, எனக்கும் அவளுக்கும் சுத்தமாக ஆகாதுமா. ப்ளீஸ்மா நீயே போயிட்டு வாம்மா, அப்பாவை கூட அனுப்புமா. ஜின் ப்ளீஸ்ப்பா, அப்பா வந்து வேலைக்கு போகிறாருலப்பா, ப்ளீஸ்ப்பா. அம்மா நான் மட்டும் நம்ம சும்மாவாம்மா இருக்கேன், ப்ளீஸ்மா எனக்காக போய் நீயாவாச்சும் கூட்டு வாம்மா. ஜின் மா, ஜென் மா போயிட்டு வாப்பா. சரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் ரொம்ப சலிச்சுக்கிட்டு சொல்கிறான். ஏன்னா அவன் வந்து உங்களை தான் கூப்பிட்டு வந்துட்டு இருந்திருப்பான். ஸோ என்னன்னா சின்ன வயசுலேயே ஜின்னை உங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு ஜின்னை பிடிக்காது. ஏன்னா அவன் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே நீங்கள் அவன் கையை கடிச்சு வைக்கிறது, இல்லாட்டி அவனை கொட்டிட்டு நீங்கள் அழுவுறது, அப்பா அம்மா கிட்ட அவனை மாட்டி விடுறதுன்னே இருப்பீங்க. ஸோ ஜின்னுக்கு சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு பிடிக்காது. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுனாலும் உங்கள் மேலே இருக்கிற பயம் உனக்கு குறையவே இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கே அட்மிஷன் போட்டு உங்களை போய் கூட்டு வர நிலமை ஆயிடுச்சு ஜின்னுக்கு. ஸோ உங்களையும் கூட்டு வரலான்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு வரான். அண்ட் ஏர்போர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களை பார்க்குறான். நீங்கள் ஆள் அடையாளமே தெரியாத மாதிரி வளர்ந்துருக்கீங்க. அண்ட் உங்கள் கூட உங்கள் அப்பாவும் வந்திருக்காங்க, உங்கள் அம்மா வந்திருக்காங்க, ஜெஸ்ஸியும் வந்திருக்கா. ஜெஸ்ஸி எப்படியோ அவங்க அப்பா கிட்டே கேட்டு பெர்மிஷன்லாம் வாங்கிட்டா போல். ஸோ வந்திருக்கா. வந்ததுக்கப்புறம் என்னப்பா ஜின் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. இதுதான் ஒயன் தெரியுதா? தெரியுது சின்ன வயசில் பார்த்தது. சின்ன வயசா? நீங்கள் எப்போ என்ன பார்த்தீங்க? அடிப்பாவே, இவளுக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை. நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். கேட்குறல்ல, நீங்கள் எப்போ என்ன சின்ன வயசில் பார்த்தீங்க? அப்போல்லாம் நீ ரொம்ப சின்ன பொண்ணு. உங்கள் மாமா தான் உன்னை தூக்கி வச்சிட்ருப்பான். இவனாவா? ஏய் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு உங்ககிட்ட எகிரி வரான். இந்த மாதிரியே ஏர்போர்ட்டில் கொஞ்சம் கலகலன்னு போயிடுது. ஸோ நீங்கள் எல்லாருமே வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போனால் ஜின்னோட அம்மா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டும் நீங்களும் வெளியில் போய் தங்குற மாதிரியாக தான் இருக்கும். பட் உங்கள் அத்தை உங்களை விடலை. ஸோ என்ன பண்ணுறாங்க, உங்கள் ஃப்ரெண்டு ஜெனி மட்டும் தனியாக ஹவுஸ் எடுத்து தங்குற மாதிரியும் நீங்கள் ஜின் கூடயே இருக்கிற மாதிரியும் தான் இருக்குது.
அண்ட் லேட்டராக இப்போ வந்து காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் டே நீங்கள் போகிறீங்க. நீங்கள் எப்போவுமே ஜெனி வீடு வந்து உங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ ஜெனியையும் கூட்டிகிட்டு நீங்கள் 2 பேரும் சைக்கிளில் தான் நீங்கள் அந்த யூனிவர்சிட்டிக்கு போவீங்க. பட் என்ன தான் ஜின்கிட்ட கார் இருந்தாலும் நீங்கள் எப்போவுமே சைக்கிளில் தான் போவீங்க. ஸோ 2 பேருமே காலேஜில் போய் சேர்ந்துட்டோன்னே நீங்கள் 2 பேரும் உள்ளே போய் உங்கள் சைக்கிளை அங்கங்கே பார்க் பண்ணுறீங்க. ஸோ அப்போ தான் பார்க்குறீங்க ஜின்னும் உள்ளே வரான். அவன் உள்ளே வந்தோடனே இருக்கிற எல்லா பசங்களும் உங்கள் கிளாஸுக்கு ஓடுறாங்க. ஸோ அப்போ தான் தெரியுது ஜின் இவ்வளோ பெரிய ஆள் போல், அவன் பெரிய ஆள் போல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே அப்போ தான் தெரியுது. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஒவ்வொரு கிளாஸ் ரூமாக போய் பார்க்குறீங்க. இது நம்ம கிளாஸாக இருக்குமா, இது நம்ம கிளாஸாக இருக்குமான்னு போய் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. பட் எங்கே போகிறது என்ன ஆகுறதுன்னே தெரில. ஸோ கரெக்டாக அங்கே போய் ஆஃபீஸ் ரூமை கண்டுபிடிச்சி ஆஃபீஸ் ரூமில் போய் கேட்டு உங்களுடைய ஃப்ளோர் 4வது ஃப்ளோரு, அங்கே எந்த எலிவேட்டரும் இல்லை, எதுவுமே இல்லை. நீங்களாம் 2 பேரும் நடந்து தான் போய்கிட்டு இருக்கீங்க. ஸோ உள்ளே போய் போகிறதுக்கு 10:30 ஆயிடுச்சு. கிளாஸ் எப்போவுமே 10 மணிக்கு ஆரம்பிச்சிடும். உள்ளே பார்த்தா ஜின் தான் இருக்கான். ஸோ நீங்கள் 2 பேரும் அவ்வளோ விறுவிறுத்து போய் நிற்காத பார்த்துட்டு ஜின்னுக்கு செம்ம காண்டாக இருக்குது. ஹலோ சார், எந்த கிளாஸ் நீங்கள்? எந்த கிளாஸ் தான் சார். டைம் என்னாச்சு, நீங்கள் எப்போ வந்திருக்கீங்க? சாரி சார், ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால எந்த ஃப்ளோர் எதுவுமே தெரில சார். வாங்க உள்ள. ஆஃபீஸ் ரூம் கிட்ட கேட்டிருந்தா அவங்க சொல்லியிருப்பாங்களே. இல்லை சார், ஆஃபீஸ் ரூமை தேடுறதுக்கே 1 மணி நேரம் ஆயிடுச்சு சார். பேசிக்கிட்டே இருக்கிறது, போங்க உள்ள போங்க. ஓகே சார், ஒரு நிமிஷம் சார். 2 பேரும் உங்கள் செல்ஃபை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போங்க. ஓகே சார். என் பேர் ஒயன். நான் வந்து சிஎல்லில் தான் ஒரு ஸ்கூலில் படித்தேன். அண்ட் படிச்சுட்டு 11th 12th பூசானுக்கு போயிட்டேன். நான் மறுபடியும் காலேஜுக்கு இங்கே வந்திருக்கேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சின்ன பார்க்குறீங்க. இப்படி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்களா உங்கள் செல்ஃபை? போங்க. அண்ட் நீங்கள் அண்ட் ஜெனியும் அவளுடைய செல்ஃபை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்ருக்கா. ஸோ எல்லாருமே வந்து முன்னாடி உட்காந்ததுனால உங்கள் 2 பேருக்குமே லாஸ்ட்டில் தான் இடம் கிடச்சிருக்கும். ஸோ நீங்களும் நம்மளுக்கு இதாண்ட சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் தான் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் உட்காந்துக்கிறீங்க. அண்ட் ஜின் பாடம் நடத்துகிறான். ஜின் பாடம் நடத்துகிறது வந்து அக்யூரேட்டாக உங்களுக்கு புரியுது. பட் ஒருத்தர் சின்னதாக மிஸ்டேக் பண்ணாலுமே சரி, ஒரு கவனத்தை கோட்டை விட்டாலும் சரி, செம்மையாக கற்றுறான். ஃபர்ஸ்ட் டே நியூ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிலாம் எதுவுமே பார்க்குறதில்ல. செம்மையாக கத்திட்டு ஏற்கனவே வெளியில் 2 பேர் இருக்கானுங்க. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு வல்லு கிளம்பிருச்சு. என்னடா இவன் ஃபர்ஸ்ட் டேவே 2 பேரை வெளியில் தள்ளிட்டியான், இவங்கிட்ட கொஞ்சம் பத்திரமா தான் இருக்கணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கிளாஸ் ரூம்குள்ளே வந்து பார்த்து எல்லாத்தையும் கவனிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் இதே மாதிரி தான் டேஸ் போகுது. ஒரு நாள் வந்து ஒரு சாட்டர்டே சண்டே போல் தான் இருக்கும். இது ஒரு வீக்கெண்டு. அண்ட் நீங்கள் வந்து வீட்டில் இருக்கீங்க, ஜின்னும் வீட்டில் தான் இருக்கான். ஸோ என்னென்னா இந்த ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 months கிட்ட இருக்கும். இந்த 2 monthsல காலேஜ்லேயும் ஜின் கூடவே இருந்துட்டு, வீட்லேயும் ஜின் கூடவே இருந்துட்டு, அவங்க கூடவே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஜின் மேலே சின்ன க்ரஷ் வந்திருக்கும். ஈவன் தோ காலேஜ்லேயே நிறைய பேர் வந்து ஜின்னுக்கு ரூட் விட்டுட்டு இருப்பாளுங்க, ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருப்பாளுங்க. சொல்லவா வேணும், நீங்களும் நேரடியாக போய் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கீங்க. பட் ஜின் அதை அக்செப்ட் பண்ணலை. இது படிக்கிற வயசு, இப்போ வரதெல்லாம் ஒரு இன்ஃபேக்சுவேஷன், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டாகவே உங்கள்கிட்ட சொல்லிட்டான். அண்ட் நீங்கள் ரொம்ப கேட்டதுனால 1 time உங்களை அடிச்சிருக்க கூட செய்வான். ஸோ அப்போலேருந்து நீங்கள் ஜின்கிட்ட அவ்வளோவா பேசுகிறது, லைக் இந்த மாதிரி இன்டென்ஷனோட பேசுகிறது அந்த மாதிரிலாம் இருக்காது. அண்ட் ஒன் டே உங்கள் வீட்டில் யாருமே இல்லை, ஜின், நீங்கள் அண்ட் வேலைக்கார ஒரு பாட்டி தான் இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு நைட் டைம் உங்கள் அப்பா அம்மாவும் ஜின்னோட அப்பா அம்மா வந்து வெளியில் போயிருந்துருப்பாங்க. அப்போ என்னென்னா ஜின் வீட்டில் கரண்ட் போயிருக்கும். ஜின் வந்து அவனுக்கு கொஞ்சம் இருட்டுனா பயம். ஸோ பாட்டி பேரை சொல்லியே கீழே வந்திருப்பான். பாட்டி பாட்டி கேண்டில் எடுத்துகிட்டு வாங்க, பாட்டி கேண்டில் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின் ரொம்ப கேட்டிருப்பான். பட் அந்த பாட்டி தூங்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு கேட்டிருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கேண்டில் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ ஒயன், நீ என்ன இங்கே பண்ணுற? இல்லை, பாட்டி தூங்கிட்டுருக்காங்க, அதான் நான் கேண்டில் எடுக்க வந்தேன். ஓ அப்படியா, எத்தனை கேண்டில் வச்சுருக்க? 1 இருக்குது, இன்னொன்று வந்து மேலே இருக்குது. ஓகே, அந்த கேண்டில் என் ரூமில் போய் வச்சுட்டு இன்னொரு கேண்டில் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்லிடுறான்.
அண்ட் என்னன்னா ஜின் சொன்னதுக்கப்புறம் கீழே போய் தண்ணி எடுக்கலாம்னு சொல்லிட்டு வாட்டர் கேன் எடுத்துகிட்டு மேலே வருவான். அண்ட் நீங்கள் அந்த கேனில் எடுத்துகிட்டு உள்ளே வச்சிடுறீங்க. உள்ளே வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெளில போகிறீங்க. வெளில போகும்போது எது மேலேயும் இடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பார்த்தா அது ஜின் 2 பேருமே கால் ஸ்லிப் ஆகி படிக்கட்டுலேருந்து கீழே உருளுவீங்க. ஸோ உங்களுக்கு என்ன அடிபட்டுறக்கூடாதுன்னு உங்களை ரொம்ப ஹக் பண்ணி தலையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அப்படியே 2 பேருமே கீழே விழுந்துருவீங்க. அண்ட் அந்த டைம்னு பார்த்து சடனாக கரண்ட் வர உங்கள் அப்பா அம்மா 2 பேரும் உள்ளே வர அவங்க என்னமோ தப்பாக நினச்சிக்குவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு ஜின் ஓயன் ஒன்றும் இல்லைல்ல பார்த்துந்திரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேரிங்காக தான் கேட்பான். ஸோ ஜின்னோட அம்மா ஓடி வந்து ஜின் என்னடா பண்ணிகிட்ருக்க அம்மா இல்லைம்மா அவள் கீழே விழ பார்த்தாம்மா. எல்லாம் தெரியும் உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட அம்மா ஜின்னை கூப்பிட்டு உள்ளே போகிறாங்க. ஸோ என்ன ஆச்சுன்னா என்னடா இது இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. அத்தை வாயை மூடு, உன்னெல்லாம் எங்கே வச்சுருக்கணுமோ அங்கே வச்சுருந்துருக்கணும், காட்டிட்டல உன் புத்திய அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட அம்மா உங்களை சொல்லிடுறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு உங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னடா இப்போ என்ன பண்ணாங்க, இப்போ இப்படி கத்திட்டு போகிறாங்க அப்படின்னு தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ உள்ள ஜின்னை வந்து அவங்க அம்மா போட்டு பொலியன்னு ஒரு அடிக்கிறாங்க. என்ன காரியம் பண்ணிகிட்ருக்க, அதுவும் ஹாலில் நின்றுக்கிட்டு, ஏண்டா கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? அம்மா நில்லுங்கம்மா, எதுக்குமா இப்போ இப்படி கத்துறீங்க? என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு மேலே என்ன பார்க்கணும்? நானும் உங்கள் அப்பாவும் கண்ணுக்கு எதிரில் பார்த்தோம். ச்சே நான் பையனாடா. அம்மா ஒழுங்காக தெரிஞ்சுட்டு பேசுங்கம்மா. அவள் கீழே விழுக்க பார்த்தா நான் பிடிக்க போனேன், அவ்வளோதான் நடந்துச்சு. அப்போ கால் ஸ்லிப் ஆகி 2 பேரும் கீழே விழுந்துட்டோம். இதெல்லாம் வேற என்கிட்டயா சொல்லு, எனக்கு தெரியாதா? அவள் ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டா, உனக்கும் அவளுக்கும் எதுவும் இருக்கிறது. அவள் ஏற்கனவே இந்த வீட்டுக்கு வந்ததே உன்னை அப்படியே முள்ளுங்கிற மாதிரி பார்க்குறா. அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? அம்மா தேவையில்லாமல் வார்த்தையை விடாதீங்க, என்னோட தேவையில்லாமல் வார்த்தையை விடாதீங்க. அவன் மட்டும் என்ன அவளை எனக்கு பிடிக்காதுன்னு நினச்சியா? இவ்வளோ பேசினேனே, ஆனால் எனக்கு அவளை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஜென். அம்மா என்னங்கம்மா எதுவுமே நடக்கலம்மா, நீங்கள் வேணாலும் அவகிட்டே கேட்டு போங்கம்மா அவகிட்ட போய் கேளுங்கம்மா. இதுக்கு மேலே என்ன அவகிட்ட கேட்கணும்? என்ன அசிங்கப்பட சொல்கிறியா? அம்மா அவகிட்ட போய் கேட்டுட்டு என்ன வேணும் பேசுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்லிடுறான். ஸோ அவங்க அம்மாவும் அவங்கக்கிட்ட வராங்க. ஓயன் இங்கே வா, என்ன நடந்துச்சுன்னு மறைக்காமல் சொல்லு. அப்போ வந்து ஜின்னும் அங்கே வரான். சொல்லு ஓயன், என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அத்தை அது என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஜின்னு என்ன சொன்னாங்க? அவன் தெரியாமல் விழுந்துட்டேன்னு சொன்னான், நீ சொல்லு. ஆமாம் அத்தை, அப்போ நாங்கள் தெரியாமல் தான் விழுந்துட்டோம். அப்போ தெரியாமல் விழுந்துட்டோமா? என்னடி சொல்கிற? ஒன்றும் அத்தை, நாங்கள் தெரியாமல் தான் விழுந்தோம். உண்மையே சொல்லுவோம் ஏன் அத்தை? அது எப்படித்தான் நான் என் வாயால் சொல்லுவேன். நான் இங்கே படிக்க வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா தெரியலத்த, அடிக்கடி ஜின்னி கையை பிடிக்கிறதும் தனியாக இருக்கும்போது ரொம்ப சாத்துறதும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சுத்த. ஆனால் இன்னைக்கு என்கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணாங்க. அப்போ நான் தள்ளி விடும் போது ஃப்ளோர்லேருந்து கீழே விழுந்துட்டு இது கூட சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. ஆனால் நீங்கள் தான் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டையே திருப்பி போட்டுட்றீங்க. இந்த பக்கம் ஜின்னுக்கு என்னடா இது இப்படி சொல்லிட்டாலேங்கிற ஒரு கோவம். இதை கேட்டுட்டோன்னே ஜின்னோட அம்மா ஜின்னை போட்டு பொலிர்னு அடிக்கிறாங்க. ஒரு வார்த்தை ஏன்டா அப்படி பண்ண, இதெல்லாம் உண்மையான்றதே கேட்கல. ஜின்னுக்கா இந்த பக்கம் தலையே சுற்றுது, என்னடா இந்த குட்டி நசுக்கா இப்படி சொல்லிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ ஜின்னோட அம்மா வந்து ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் அம்மா அப்பா கிட்ட தான் பேசுகிறாங்க. இந்த மாதிரி நடந்துருச்சு, இந்த மாதிரி ஒயின்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டோன்னே. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஜின்னோட அம்மா அப்பாவும் உங்களோட அம்மா அப்பாவும் சரி 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கும் ஜின்னுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அண்ட் இப்போ கல்யாண மேடையில் தான் 2 பேரும் இருக்கீங்க. ஸோ ஜின் உங்களை ஒரு கோபத்தோட ஒரு கண்ணோட உங்களை பார்க்குறான். அண்ட் உங்களுக்கு என்னமே இல்லை, போடா போ
நீ எனக்கு கிடச்சிட்டல, இதுவே எனக்கு போதும்டா சாமி, எத்தனை பேருக்கிட்ட நான் சண்டை போடுறது, அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு பிளானோட தான் நீங்களே இவனை கல்யாணம் பண்ணி வந்திருப்பீங்க. அண்ட் ஈவன் தோ லைட் ஆஃப் பண்ணதும் சரி, எல்லாமே உங்கள் பிளான் தான். ஜெனி தான் வெளியிலேருந்து லைட்லாம் ஆஃப் பண்ணியிருப்பா கரெக்டாக உங்கள் அத்தை மாமா வர டைமை பார்த்து. ஸோ டோட்டலாக உங்களோட இதுவும் ஜெனியோட பிளானும் தான் இது. ஸோ கல்யாணத்தை முடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு ஏதோ உங்கள் 2 பேரையும் அனுப்புகிறாங்க. ஸோ உள்ளே போனதும் ஏய் இங்கே வா சொல்லுங்க, உனக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்காடி? மனசாட்சி இருக்கா? ஏன் ஏன் இப்படி கேட்குறீங்க? நான் இது வரைக்கும் உன்னை தப்பாக தொட்டிருக்கேனா விடு, பார்த்துருக்கேனா? இல்லை, அப்புறம் எதுக்கு நீ எங்கள் அம்மாக்கிட்ட அப்படி சொன்னேன்? நான் உங்ககிட்ட டீசெண்டாக வந்து ப்ரப்போஸ் பண்ணேன், நீங்கள் அக்செப்ட் பண்ணலை. ஸோ எனக்கு இதை தவிர்த்து வேறு எதுவுமே தெரியல. உனக்கு படிக்கிற வயசு, பாவம் படிக்கிற பொண்ணு, நம்மளால் படிப்பு ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுன்னு பார்த்தா நீ இப்படி பண்ணி வச்சுருக்க. என் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டியடி. நான் என்ன பண்ணுவேன்? அப்போவே ஓகே சொல்லியிருந்தீங்கன்னா சரி, காலேஜெலாம் முடிச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம். நீங்கள் என் வழிக்கு வரல. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பண்ணதுக்கு நீ கண்டிப்பாக அனுபவிப்ப. இனிமேல் உனக்கு இந்த ரூமில் இடம் கிடையாது. வெளியே போ. வெளியே போனால் நான் எங்கே போகிறது? எங்கேயாவது போ, வெளியே போ. நான் இப்போ நீ கத்தாதீங்க, என்னால் இப்போ வெளில போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தலைக்காலையும் பெட்ஷீட்டை எடுத்து நீங்கள் சோஃபாவில் போய் படுத்துக்கிறீங்க. இப்போ நீ ஏஞ்சி வெளில போறியா இல்லையா? என்னால் போக முடியாது. நீங்கள் போகிறதுனா நீங்கள் வெளில ஏஞ்சி கிளம்புங்க. நான் வெளில ஏஞ்சி கிளம்பணுமா? ஏன் ரூமை விட்டு நான் வெளில கிளம்பணுமா? என்னால் கிளம்ப முடியாது. இது ஏன் தலைக்கணி ஏன் பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து உங்ககிட்ட வந்து தலைக்கணியும் பிடிச்சிட்டு பிடிங்கிட்டு அவன் போய் பெட்டில் படுத்துக்கிறான். ஸோ ஏசியை ஃபுல் ஸ்பீடில் வச்சுட்டு படுக்கிறான். உங்களுக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் குளிர் தாங்க முடியலை. ஸோ என்ன பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் ஜின் கூடவே போய் படுத்துக்கிட்டீங்க. பட் ஜின்னுக்கு இது தெரியாது. ஸோ காலையில் ஜின்னுக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டு நீங்கள் போய் பல்லு தேய்ச்சிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு காலேஜுக்கு கிளம்பிடுறீங்க. அண்ட் காலேஜுக்கு போகிறீங்க. ஸோ இந்த டைம்னு பார்த்து தான் ஜின்னும் எந்திரிக்கிறான். எங்கே அவள் குளிரில் நேற்றே செத்துருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறான். உங்களை காணும். டைம் பார்த்தா 9 மணி. ஸோ இவனுக்கே ஐயோ 9 மணியா, நம்ம கிளம்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு பறக்க கிளம்புறான். ஸோ கீழே போய் பார்த்தா நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜின் வரான், உங்களுக்கு முறைச்சிக்கிட்டே வரான். ஸோ அவனை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே கீழே குடிஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. டே ஜின், என்னம்மா இனிமேல் ஒயின் சைக்கிள் போவேண்ணா ஓ கூட கூட்டு போ. அம்மா நான் போகிறது காலேஜ் ப்ரொஃபஸர் வேலை, என்னால் இவ்வளோ கூட்டு போக முடியாது. அத்தை விடுங்க அத்தை, நான் சைக்கிள்லே போய்க்கிறேன், எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அந்த குடிச்சா தானே சொல்லிடுச்சுல, அப்புறம் என்ன விடுங்க. டேய் ஒரு 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுடா, நீங்கள் 2 பேரும் என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அத்தை மாமா வெக்கத்தில் இருக்காங்க, நீங்கள் விடுங்க அப்படின்னு சொல்லும் போது ஜின்னுக்கு இங்கே வெறி ஏறுது. சரி முன்னாடி காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கான். ஸோ நீங்களும் காலேஜுக்கு கிளம்பி போயிடுறீங்க. போகிற வழியிலே அப்படியே ஜெஸ்ஸியையும் பிக்கப் பண்ணிடுறீங்க. ஸோ 2 பேருமே சேர்ந்து தான் காலேஜ் போகிறீங்க. காலேஜ் போனதுக்கப்புறம் ஜெஸ்ஸிக்குமே தெரியும் உங்களுக்கும் ஜின்னுக்கும் கல்யாணம் ஆனது. ஸோ என்னென்னா உங்களுக்கு ஜின்னை பிடிக்கும் இல்லையா? ஸோ அவனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நிறைய வேலையை ட்ரை பண்ணுறீங்க. லைக் நல்லா படிக்கிற மாதிரி பண்ணுறது, அந்த மாதிரி அவனோட சப்ஜெக்ட்டுக்கு மட்டும். ஸோ ஒன்றே என்னென்னா ஸ்டாஃப் ரூம்குள்ளே போய் என்னமோ டவுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் கேர்ள்ஸ் போகிறீங்க நீங்கள் எல்லாருமே. அண்ட் ஒவ்வொரு டவுட்டை கிளியர் பண்ணி ஜின்னும் அனுப்புகிறான். அண்ட் சரி எல்லோரும் போயிட்டோம், நம்ம லாஸ்ட்டாக ஏதாச்சும் வலை போடுவோங்கிற மாதிரி நீங்கள் லாஸ்ட்டாக போய் கேட்குறீங்க. ஸோ ஜின் காலேஜில் எப்படியோ கரெக்டாக டீச்சர் மாதிரி தான் நடந்துக்குவான். ஸோ காலேஜில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கும் போது நீங்கள் அவனை செடியூஸ் பண்ணுற மாதிரி அவன் பக்கத்தில் போய் உரசுறது, அவன் குனிஞ்சு அவங்களோட க்ளீவேஜை காட்டுற மாதிரி, அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுறீங்க. ஸோ அவனுக்கே தெரியுது இந்த மாதிரி பண்ணுறீங்கன்றதுனால அவனும் எப்படியோ கட்டுப்படுத்திட்டு லைக் கோவத்தெல்லாம் கட்டுப்படுத்திட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்ருக்கான். சொல்லி கொடுத்துட்டோன்னே அவ்வளோதான் முடிஞ்சு நீங்கள் கிளம்பலாம் கிளாஸுக்கு. அப்போ நீங்கள் ஜென் என்ன ஜென் கல்யாணமாகி புருஷனுங்கெல்லாம் 1 வாரத்துக்கு வேலைக்கு போக மாட்டானுங்க, நீ 10வது நாளே வந்துட்ட, அதுவும் உன் பொண்டாட்டி தனியாக கிடைக்கும் போது
கிளம்பி போங்கிற. இதெல்லாம் என்ன நல்ல ஹஸ்பண்டுக்கு ஒரு அழகா? நானும் எத்தனை வாட்டி தான் உன்னை ட்ரை பண்ணுறது பாரு. இப்போ உனக்கும் எனக்கும் கல்யாணமே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எதுக்கு நீ ஓவராக சீன் போட்டுட்ருக்கா? ஏய், ஒழுங்காக கிளாஸுக்கு போயிடு. இங்கே நான் என் முகத்தை காட்ட வேணான்ருக்கேன். போ. நீ எதுக்கு காட்டாமல் இருக்க? காட்டுன்னு தான் சொல்கிறேன். ஏன் உனக்கு காட்ட விருப்பம் இல்லையா? நான் காட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஷர்ட் பட்டனை ஒவ்வொன்றா கலட்டுறீங்க. ஒயன் ஒழுங்காக கிளாஸுக்கு போ. நான் கிளாஸ் ப்ரொஃபஸர் கூட தானே இருக்கேன். அதை தவிர்த்து நான் வேறு என்ன பண்ணுறேன்? காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பட்டனாக நீங்களும் கலாட்டுறீங்க. ஸோ ஜின்னுக்கு செமக்கம் வந்துடுது. ஜின் உங்களை போலேர்னு கன்னத்தில் ஒரு அடி அடிச்சிடுறான். வா, இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஜின். இப்போ அடிக்கிறதுக்காக என் மேலே உன் கைப்பட்டுச்சு. அடுத்து எதுக்காக படும்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஐம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வெளில போயிடுறீங்க. ஸோ ஜின்னுக்கு இங்கே செம்ம வெறி ஆகுது. ஏற்கனவே உங்கள் கல்யாணம் பண்ணதை பிடிக்கல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணதை வட்டி அவனுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. ஸோ வீட்டுக்கு போயிடுறான் ஆஃப் டேலேயே. ஸோ வீட்டுக்கு போயிட்டோன்னே, மா என்னடா மா, ஒழுங்கா இந்த ஒய்யனா அந்த ஜெஸ்ஸியோடு போய் தங்க சொல்லுங்க. ஏய் லூசாடா நீனு. அவள் இங்கே வந்து தனியாக இருக்கும் போதே அவளை தனியாக விடலை. இப்போ உன் பொண்டாட்டி ஆகிட்டா இப்போ அவளை போய் தனியாக விடணுமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவளை போய் தனியாக விடுங்க. டே ஜின், ஏன்டா இப்படி பேசுகிற? உனக்கும் அவளை பிடிக்கும் தானே? மோ, பிடிக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்கம்மா. எத்தனை வாட்டி நான் சொல்கிறது எனக்கு அவளை பிடிக்காதுன்னு. பிடிக்காதுன்னா எதுக்குடா கல்யாணம் பண்ணேன்? மா, பேச வைக்காதீங்க. நான் இல்லைன்னு சொல்லியும் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்போம்மா போங்கம்மா, இனிமேல் பேசுகிறதுக்குல அப்படின்னு சொல்லிட்டு ஜின் மேலே போயிடுறான். ஸோ ஈவினிங் போல் தான் நீங்கள் வரீங்க. ஸோ வந்தோடனே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. ரூமில் பார்த்தா ஜின் அங்கே தான் உட்காந்துட்ருக்கான். ஸோ நாளைக்கு என்னென்ன லெசன்ஸ் நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். அண்ட் நீங்கள் போய் குளிச்சுட்டு டவலோடு வரீங்க. ஜின் அதை பார்க்குறதுனா அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பார்க்குறதில்ல, சைடையில் பார்க்குறான். அண்ட் கதவுமே ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ ஓப்பன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் இல்லை, லைட்டாக சாத்தி இருக்கும், பட் லாக் போட்டிருக்காது. ஸோ நீங்கள் அவன் பக்கத்தில் போகிறீங்க. பக்கத்தில் போய் அவனை செட்யூஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் உட்காடுறீங்க. ஏய், ஒழுங்காக தள்ளி உட்காந்துரு, அடி வாங்காத. ஏன் அடிக்க போறியா இல்லை அணைக்க போறியா? தேவை இல்லாமல் வார்த்தையை விடாத, இன்னையும் வார்த்தையை விடு. கதை ஒழுங்காக தள்ளி போயிரு. ஏன் ஜின் இப்படி பண்ணுறா? ஆசையாக வர்றது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட்குள்ளே கையை விடுறீங்க. ஷர்ட்குள்ளே கையை விட்டுட்டு அவன் உங்கள் கையை பிடிச்சிடுறான். பிடிச்சதுக்கப்புறம் அவன் அப்படியே உங்களை பிடிச்சி இழுக்கிறான். ஒரு வாட்டி சொன்னோம் உனக்கு புரியாதா? நான் பொறுமையாக இருக்கேனா? அந்த பொறுமையை நீ புரிஞ்சுக்கோ. தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருந்தீன்னா உன் பல்லு உடையும் அப்படின்னு இவன் உங்களை மிரட்டிகிட்டு இருக்கும் போதே கதவு அவங்க அம்மா வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த கோலத்தில் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டோன்னே, இவன் தான் இப்படி பண்ணிட்டு தெரியுறியா, மற்றபடி அவனுக்குள்ளே எல்லா ஆசைகளும் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்த்து சிரிச்சுட்டு, இதுக்காடா இவ்வளோ பில்டப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சுக்கு நேராகவே கேட்டுட்டு வெளில போயிடுறாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே ஜின்னுக்கு செம்மக்கவும் வந்துடும். அப்படியே எந்திரிச்சு உங்களை அடிச்சிருவான். அதை நீங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ சும்மா விளையாட்டுக்கு பண்ணலான்னு தான் பண்ணியிருப்பீங்க. பட் அவன் இவ்வளோ சீரியஸாக எடுத்துகிட்டு அப்போது ரொம்ப உங்களை கத்திடுறான். ஏய், படிக்கிற பொண்ணு தானே? ஃபஸ்ட் இயர் கூட உன்னை க்ராஸ் பண்ணலை, அதுக்குள்ளே உனக்கு இந்த மாதிரி தேவையில்லாத இதெல்லாம் தேவைப்படுதா உனக்கு? ஏன் இதுக்கு தான் நீ அங்கேருந்து வந்தியா? இப்படி அரிப்பேற்றுறது போய் தெரிஞ்சவங்களுக்கு ஏன் நீ காலேஜில் வேறு ஒரு பையனை பார்த்துட்டு இருந்திருக்க வேண்டியதானே? சி, நீலாம் ஒரு பொண்ணா? இப்படி வெக்கமே இல்லாமல் என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்க. இதுக்கு தான் உன் அப்பா இங்கே அனுப்புனானா? அங்கே ஒருத்தன் இருக்கான், பெரிய பணக்காரன், அவன்கிட்ட போய் எல்லாம் சுற்றி அமைக்கிட்டு வான்னு. நீலாம் ஒரு பொண்ணாடி? நானும் பார்க்குறேன். சரி, ஏதோ நம்ம மேலே இருக்கிற ஆசையில் தான் பண்ணிட்டான்னு பார்த்தா, ஓ உனக்கு அந்த மாதிரி நினப்பு வேறு இருக்கா? இதுக்கெல்லாம் எதுக்கு நீ காலேஜ் வர? அதுக்கு தான் ஒரு ரூட் இருக்குதுல்ல, அந்த ரூட் வழியாக நீ போயிருக்க வேண்டியதானே? அப்படியே அந்த வழியாகவே போயிருந்தீன்னா உனக்கு காசுக்கு காசாகவும் கிடச்சிருந்துருக்கும், சுகத்துக்கு சுகமாகவும் கிடச்சிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கொஞ்சம் வல்கராகவே பேசிடுறான். ஸோ இதை கேட்டுட்டோன்னே என்னடா இவன் இப்படி பேசிட்டான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போது நிறுத்து ஜின். ஆமாம், உண்மைதான்.
உன்னை எனக்கு பிடிக்கும், அதனால தான் இப்படி நான் நடந்துக்கிட்டேன். பட் எல்லாருக்கிட்டையும் நான் எப்படி இருப்பேன்னு அவசியம் இல்லை. ஏய் போதும் நிறுத்தடி, நீயும் தான் தெரியுமே, உன் குடும்பம் தான் தெரியுமே. இப்படி பொழைக்கிறதுக்கு போய் பிச்சை எடுக்கலாம், இல்லை எவன் கூடயாவது போய் படு. எதுக்கு என்கிட்ட வந்துட்டுருக்க? எனக்கெல்லாம் உன்ன மாதிரி பொண்ணுங்க கூட படுக்கிறதுக்கெல்லாம் ஆசை கிடையாது. இப்போ தானே தெரியுது உன் போஸ் என்னன்னு. ஜின், தட்ஸ் த லிமிட். உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை. ஏய் என்னடி மரியாதை? உன்னை மாதிரி அவுத்து போட்டு தெரியறவளுக்கு இது பேசினா என்ன, இன்னுமே பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் உங்களை ரொம்பவே பேசிடுறான். போதும் ஜின், போதும். உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் நீங்கள் இப்படி பேசுவீங்க நான் நினைக்கவே இல்லை. அழுகக்கூடாதுன்னு பார்க்குறேன், அழுக வருது. உங்களுக்கு என்னை பிடிக்கல, அவ்வளோதானே. நான் போயிடுறேன். ஆனால் என்ன, எங்கள் அப்பா அம்மா தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்னடா பொண்ணு கல்யாணமாகி போய் ஒரே நாளில் வாழ விட்டே வந்துருச்சேன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் சொல்லிக்கிறேன் எங்கள் அப்பா அம்மா கிட்ட, அம்மா அப்பா இல்லைம்மா நான் இந்த மாதிரி பண்ணிட்டேம்மா, அவர் மேலே எந்த தப்பும் இல்லைம்மான்னு சொல்லிக்கிறேன், சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழுதுகிட்டே சொல்கிறீங்க. ஏய் நிறுத்திடி, உன் ட்ராமாலாம் இங்கே காட்டாத. ஃபஸ்ட்டு படிக்கிற வேலையை பாரு. படிக்கிற வேலையா? உனக்கெல்லாம் ஃபஸ்ட்டு எனக்கு உன் கூட இருக்கிறதுக்கே பிடிக்கல. பேசாமல் நானே கேட்குறேன், தயவு செஞ்சு என்னை டிவோர்ஸ் பண்ணிடுறேன். இதை நீங்கள் கேட்கலனாலும் நான் கேட்டிருக்கேன். நான் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன். அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அது வரைக்கும் அவங்க வீட்டில் இருந்துக்கேன். அதுக்கப்புறம் நான் உங்கள் வீட்டை விட்டு போயிடுறேன். சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ன ரூமை விட்டு போயிடுறான். நீங்களும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரொம்ப ப்ரோக்கன் ஆகி அழுகிறீங்க. ஆனால் உங்களுக்கே தெரியுது நம்ம பண்ணது தப்பு தான் சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழுகிறீங்க. எனக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜின்னுக்கே தோணுது, ஓவராக தான் பேசிட்டோமோன்னு சொல்லிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இருக்கான். எப்படியோ டிவோர்ஸ் கிடச்சா சந்தோஷம்னு சொல்லிட்டு இப்படியே ஒரு 6 மந்த் ஆகுது. ஸோ 6 மந்த்தும் நீங்களும் ஜின்னும் பேசிக்கிறது இல்லை. காலேஜ்னால் காலேஜில் அவன் எதனாச்சும் கேள்வி கேட்டோன்னா அது கேன்சல் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜின் எப்போவுமே நீங்கள் அவங்க கூட பேசிக்கிட்டோம் துருன்னு இருந்துக்கிட்டோம் தானே இருப்பீங்க. ஸோ அவனுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், என்னடா இவன் பேசாமலே இருக்கா, எதனாச்சும் ஒரு வாரத்தை 2 வாரத்தை அவளாக பேசினா கூட நம்ம பேசலாம், இப்போ இப்படியும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு ஒரு கொரியர் வருது. அந்த கொரியரில் பார்த்திங்கன்னா டிவோர்ஸ் நோட்டீஸ் தான் இருக்கும். ஜின் அப்ளை பண்ணியிருப்பேன். ஸோ ஏற்கனவே நீங்கள் 2 பேருமே சைன் போட்டிருப்பீங்க. அது வந்தோடனே ஜின்னுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. பேசாமல் மறைச்சிடலாமா அப்படின்னு கூட தோணுது. சரி அதை அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் அதை டேபிள் மேலேயே வச்சுட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறான். அந்த டைம்னு பார்த்தா நீங்கள் ரூம்குள்ளே வரீங்க. என்னடா இங்கே பேப்பர் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டிவோர்ஸ் நோட்டீஸு. ஸோ அதை பார்த்தோன்னே சரி நம்ம எப்படியோ பண்ணிவிட்டு போயிடலாம், அவர் இங்கே சைன் போட்டிருக்காரு நம்மளும் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட்டு அந்த பார்சலையும் நீங்கள் அனுப்பிடுறீங்க. அனுப்பிட்டு ஜின் வெளியில் பார்க்குறான். ஒயன் நீங்கள் பார்க்க மட்டும்தான் சரிங்க, இங்கே ஒரு போஸ்ட் கவர் இருந்துச்சு, எங்கே அது போஸ்ட் பண்ணிட்டேன். அது என்னன்னு தெரியுமா? தெரியுமே, டிவோர்ஸ் நோட்டீஸ் தானே. அது எதுக்கு போஸ்ட் பண்ண? என்ன பிடிக்காத மாதிரி கேட்குறீங்க? உங்களுக்கு அதனால சந்தோஷம் தானே, இதில் இப்போ என்னென்ன இருக்குது? சந்தோஷம்தான், இருந்தாலும் 20 வார்த்தை கேட்டிருக்கணும்ல. கேட்டால் மட்டும் ஆன்சர் வந்துடுவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளில போயிடுறீங்க. ஸோ ஜின் என்ன பண்ணுறான்னா அந்த கொரியர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அந்த கொரியரை கேட்கலான்னு பார்க்குறான். ஸோ அதுக்குள்ளேயே அது டெலிவரி ஆகிடுது. ஸோ கொஞ்ச நாள் கழித்து உங்கள் 2 பேருக்குமே டிவோர்ஸ் ஆகிடுது. உங்கள் அப்பா அம்மா உங்கள் அத்தை மாமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு நீங்கள் 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணுறாங்க, உங்கள் அப்பா அம்மா வாமா வேறு காலேஜ் படிக்கலாம், நீ 2nd இயர்லேருந்து கூட நீ வேறு காலேஜ் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். பட் உங்களுக்கு விருப்பம் இல்லை, இங்கேயே செட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, இல்லைப்பா நான் கொஞ்ச நாள் நான் ஜெஸ்ஸி கூடயே உட்காந்து இந்த மாதிரி படிச்சுட்டு நான் அப்படியே அங்கே வந்துடுறேன்ப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடுறீங்க. இதுக்கப்புறம் என்னென்னா நீங்களும் சரி ஜெஸ்ஸியும் சரி ஒரே ரூமில் இருக்கீங்க. ஜின் வருவான், காலேஜில் பாடம் நடத்துவான். பட் அவனுக்கு உங்கள் கூட ரொம்ப பேசணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்க அருமை தெரியாது இல்லையா, அவங்க இல்லாதப்போ தான் தெரியும். ஸோ அவனுக்காக கொஞ்சம் மனசு உறுத்துது. அடிக்கடி அவனோட கேபினுக்கு வர சொல்லுவான்.
ஏதாச்சும் புக்ஸ் ரெஃபர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக. ஸோ இந்த மாதிரியே ஒரு நாள் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் உங்கள் கிளாஸ் ரூமில் ஒரு பையன் வந்து கேர்ள்ஸ் சைடில் வந்து உட்காந்துட்ருப்பாங்க பக்கத்தில். ஸோ ஜின் கிளாஸ்குள்ளே வந்தோடனே அதை தான் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணுவான். எப்போவுமே நீங்கள் இருக்கீங்களான்றது தான் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணுவான். பண்ணிகிட்டு இருக்கும் போதே பக்கத்தில் ஒரு பையன் இருக்கணும், என்ன இப்போ இந்த பக்கம் இந்த ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான், ராகுல் நீ என்ன இந்த பக்கம் இருக்கா? சார் அது டவுட் சார், அதனால சார். ஓ டவுட்னா அந்த பக்கம் கேட்க மாட்டிங்களா? லேடிஸ் சைடு வந்து உட்காந்துட்ருக்கீங்க. சார் இல்லை சார், ஒயன் தான் கூப்பிட்டாங்க. ஓ கேட்டிங்களா? சார் இன்னும் கொஞ்சம் இருக்குது சார். சரிங்க வாங்க நான் சொல்லித்தரேன். சார் இல்லை சார் வாங்கன்னு சொன்னேன், என்கிட்டலாம் கேட்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஜின்னு. ஸோ ராகுல் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லிடுறீங்க. சரின்னு சொல்லிட்டு ராகுலும் போய் அங்கே போய் கிளியர் பண்ணிவிட்டு, அண்ட் இந்த மாதிரி தான் உங்களுக்கு காலேஜ் டேஸ் போயிட்டுருக்கோம் இந்த செகண்ட் இயர் ஃபுல்லாக. அண்ட் ஜின்னும் நிறைய வாட்டி நோட்டீஸ் பண்ணிட்டான், ராகுல் வந்து கொஞ்சம் ஃபேமஸான பாய் தான் அந்த காலேஜில். லைக் அழகாக இருந்தாலே ஃபேமஸாக இருப்பான்ல, இவன் ஜின்ன அளவுக்குலாம் இல்லை, பட் ஜின்னை விட கம்மி தான். ரூட் விடுற மாதிரியே எப்போ பார்த்தாலும் உங்கள் கூடயே தான் சுற்றிட்டுருப்பான். இதை பார்த்தோன்னே ஜின்னுக்கு கொஞ்சம் வயிறு எரியுது, பட் வெளியில் காமிச்சிக்கல. ஒன் டே என்னென்னா நேராகவே வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுறான் கல்ச்சுரல்ஸில் வந்து. நீங்கள் கல்ச்சுரல்ஸில் வந்து நீங்களும் ராகுலும் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு ஜெயிக்கிற நேரத்தில் உங்கள் 2 பேரையும் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுட்டு அங்கேயே உங்களை ராகுல் ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பான். கீழே நின்று இதெல்லாம் ஜின் பார்த்துட்டு தான் இருப்பார். ஜின்னுக்கு வந்து செம்ம கோவம் வருது. உடனே மேலே ஏறி வந்து அந்த ராகுலை போட்டு அடின்னு அடிக்கிறான் ஜின்னு. ஸோ உங்களுக்கு என்னடா இவன் இப்படி அடிக்கிறானே, செத்துக்கிட்டு போயிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் கிட்ட வந்து மடக்குறீங்க. சார் எதுக்கு சார் இப்போ இவனை அடிக்கிறீங்க? ஒயன் பைத்தியமா நீ? இவன் வந்து உனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான், இவனை போய் எதுக்கு அடிக்கிறேன்னு கேட்குறேன். எனக்கு தானே ப்ரப்போஸ் பண்ணா, நானே எதுவுமே சொல்லலை, நீங்கள் எதுக்கு சார் இப்போ வந்து இங்கே சீன் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஜின்னுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ லுக், இது என்னோட லைஃப், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. ஸோ என்னை யார் கல்யாணம் பண்ணிக்கணும் யார் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்றதை நான் பார்த்துக்கிறேன், ஓகேங்களா? இந்த இடத்துல இதை பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, பட் நீங்கள் பண்ணது தப்பு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை சொல்லிட்டு போயிடுறீங்க. ஸோ ராகுலையும் கூட்டிகிட்டு போயிருப்பீங்க. ராகுல் கீழ் ஸ்டேஜுக்கு பேக் சைடு போகணுன்னே, ஒயன் உனக்கும் என்னை பிடிக்கும்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். போய் ஒயன் என்னடா பிடிக்கும், லூசாடா நீ? தனியாக வந்து ப்ரப்போஸ் பண்ணால் கூட நான் உன்னை புரிஞ்சு பேச வச்சுருப்பேன். அவ்வளோ பேருக்கு முன்னாடி வந்து என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறியே, அங்கே முடியாதுன்னு சொல்லியிருந்தேன்னா உனக்கு எப்படி இருந்திருக்கும்? அசிங்கப்பட்டிருப்பாடா எருமை ஃபூல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஒயன் பட் நீ ஆனால் அங்கே எனக்காக சப்போர்ட் பண்ண ஒயன், அதுலேயும் எனக்கு தெரியும் நீ என்னை லவ் பண்ணுறேன்னு. மயிரை பண்ணுறாங்க. நான் இப்போ எதுக்கு அவன்கிட்ட பேசினேன்னா, அவனுக்கும் எனக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால தான் அவன் எனக்காக வந்து பேசினான். அத்தனை ஸ்டாஃப்ஸ் இருக்கும்போது அவன் மட்டும் எதுக்கு என்கிட்ட வந்து பேசணும்? அவனுக்கு உரிமை இருக்குது, வந்து பேசுகிறான். தேவையில்லாமல் என் லைஃப்பில் திரும்பி வராது. ஓ ஒயன் உங்கள் மேரேஜ் ஆகிடுச்சு, பட் எதுக்கு நீங்கள் 2 பேரும் இப்படி பேசாமல் கொள்ளாமல் இருக்கீங்க? மேரேஜ் ஆச்சு, டிவோர்ஸும் ஆயிடுச்சு, எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. போ ஒயன் போடா, சாரி ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். அண்ட் ஈவினிங் ஜின் வந்து உங்கள் வீட்டுக்கு வரான். உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் அப்பா அம்மா கிட்டே எல்லாத்தையும் சொல்லிடுறான், காலேஜில் நடந்தது எல்லாத்தையும். ஸோ நீங்களும் வீட்டுக்கு கேஷுவலாக வரீங்க. ஜின்னோட கார் வெளியில் இருக்கும்போதே சரி உள்ள பைபிள் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு நீங்களும் உள்ளே வரீங்க. அண்ட் உங்கள் அப்பா பார்க்குறாரு. ஒயன் பா இங்கே வாமா, சொல்லுங்கப்பா இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே நீங்களும் பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. என் உட்காந்துட்டு ஒயன் உனக்கும் ஜின்னுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அதுக்கு இப்போ என்னப்பா? அதாம்மா டிவோர்ஸ் ஆகியிருந்தாலும் இப்போ மாப்பிள்ளை என்னவா உங்கள் மாப்பிள்ளைக்கு? இல்லைம்மா இன்றைக்கி காலேஜில் ஒன்று நடந்துச்சான், தெரிஞ்சிருச்சுலப்பா. என்னங்கப்பா? எனக்கு ராகுலை பிடிச்சிருக்கு, ஸோ நான் உனக்கு ஓகே சொல்லிட்டேன்ப்பா. அது எப்படி நீ ஓகே சொல்லுவா? கட்டின புருஷன் இல்லை
டைவர்ஸ் ஆனாலும் நான் தானே உன்னை கட்டின புருஷன் முன்னாடி, இப்போ இல்லை. அது எப்படி நீ அவனுக்கு ஓகே சொல்லலாம் ஒயன்? பா அது என் இஷ்டம்ப்பா. அவங்க இஷ்டத்துக்கு தான் நீங்கள் இருக்காங்க. ஸோ என் இஷ்டத்துக்கு நான் எப்போ இருப்பேன்? அதனால தான் நான் இருந்துக்கிட்டேன் ஒயன். பட் என்னம்மா நீ இப்படி பேசுனீன்னா மாப்பிள்ளை மறுபடியும் உன் கூட சேர்ந்து வாழ நினைக்கிறாருமா? அப்பா நான் ஏற்கனவே உடஞ்சி போயிருக்கேன், மறுபடியும் என்னை உடைக்காதீங்க ப்ளீஸ். ஒயன் அது இல்லைம்மா. ஒயன் ஒயன் பேசிட்டு போம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீங்கள் மேலே போயிடுறீங்க. சாரி மாப்பிள்ளை, அவள் கோவத்தில் இருக்கா. உண்மைதானே மாமா, அவளை படாத பாடுபடுத்திட்டேன், பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் வச்சு பேசிட்டேன். அவளுக்கு இவ்வளோ கூட கோவம் இல்லைன்னா அவள் எனக்கு பொண்டாட்டியாகவே இருக்க முடியாது. நான் போய் பேசுகிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் மேலே வரான். ஸோ ஜின் மேலே வந்ததை பார்த்ததும் நீங்கள் வந்து கதவு போய் லாக் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. பட் கதவுக்குள்ளே வந்து ஜின் கால் வச்சுட்டு உள்ளே வந்துடுறான். உள்ளே வந்துட்டு அவன் லாக் பண்ணிடுறான் கதவை. ஸோ என்னன்னு கேட்குறீங்க ஒயன்? இப்போ வந்து நான் இது கேட்குறது தப்புன்னு எனக்கு தெரியும். பட் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஒயன். இந்த 6 மந்த்தாக நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். நம்ம பிரிஞ்சதுக்கப்புறம்னு இல்லை, நம்ம 2 பேரும் ஒன்றா இந்த டைவர்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஒயன். எனக்கு உங்ககிட்ட அசிங்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் ப்ளீஸ் ஒயன் என்னை மன்னிச்சிடு. ஜின் ஆர் யூ மேட்? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? நான்லாம் எப்பேற்பட்ட பொண்ணு உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இப்போ நான் வேர்ஜினே கிடையாது. நீங்கள் என்னை தொட்டதுனால இல்லை, ஈவன் தான் நீங்கள் என்னை தொட்டது கூட இல்லை. பட் நான் வந்து 100 பேர்கிட்ட போயிட்டு வந்துட்டேன். அண்ட் ஆல்சோ காலேஜ்லேயே நிறைய ரவுண்ட்ஸ் முடிச்சிட்டேன். எனக்காக ஒரு கேங்கே இருக்குது ஜின். எங்கன்னா இந்த ரெட் லைட் ஏரியாவில். எனக்கு என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி லைஃப் செட் ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை பார்த்துக்கோங்க ஒயன். ஐம் சாரி, ஐம் ரியலி சாரி ஒயன். நான் அதை வேணும்னு சொல்லலை, வேணான்னு தான் ஜின் சொன்னீங்க. உங்களுக்கு வேணாங்கிறதுனால தான் சொன்னீங்க. வேணாம் ஜின், நம்ம இதோட எல்லாத்தையும் விட்டுடலாம். அண்ட் ஒன் மோர் திங், உங்களுக்கு நல்ல லைஃப் இருக்குது. நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர், நீங்கள் எப்பேற்பட்ட பொண்ணை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி ஒரு ப்ராஸ்டிடியூட்டை நீங்கள் கல்யாணம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, அதுவும் மறுமணம். வேணவே வேணாச்சு ப்ளீஸ் ஒயன், ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு. வேணாச்சு ப்ளீஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ ஜின், ஒயன் ப்ளீஸ் அழுகாத, எல்லாம் ஏன் தப்பு தான், ஏன் தப்புக்காக நீ எதுக்கு அழுகணும்? ப்ளீஸ் ஒயன் அழுகாத ஒயன், எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் உங்களை கையை பிடிக்கிறான். வேணாம் ஜின், கை எடுத்துருங்க. நான் உங்களை பேச விரும்பலை, கை எடுத்துருங்க. ஒயன் வேணான்னு சொல்லிட்டேன், எனக்கு நீங்கள் வேணாம் ஜின், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களை பிடிக்காம வேலைக்கு போகல, புரிஞ்சுக்கிட்டேன் உங்களை பற்றி. பட் எனக்கு மறுபடியும் உங்களை அந்த மாதிரி பழைய மாதிரி லவ் பண்ணணும் அப்படிலாம் எந்த ஒரு எண்ணமும் தோணலை. ப்ளீஸ் வேணாம், இதோட விட்டுருங்க ப்ளீஸ். உங்ககிட்ட கெஞ்சி கேட்கணும் வேணாம் ப்ளீஸ் ஜின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரொம்ப கேட்குறீங்க. அண்ட் ஸோ ஜின்னுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது, அவனும் போயிடுறான். அண்ட் என்னன்னா இதோட இந்த ஸ்டோரியை முடிக்கிறேன். என்னடா ஒரு ஹாப்பி என்டிங் வரும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஜின்னோட ஒரு கோல்ட் ப்ரொஃபஸர் ஹஸ்பண்டாகவும் அண்ட் சேட் என்டிங்காகவும் தான் கேட்டிருக்காங்க. இது நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சேடிங்காக இல்லைனாலுமே நம்ம சேடாக கொண்டு போகணும்ல. ஸோ அதனால தான் இப்படி ஒரு மொக்க எண்டிங்காக கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் டைம் ஒரு நல்ல கதையாக, இந்த மாதிரி மொக்க எண்டிங்காக இல்லாமல் ஒரு நல்ல கதையாக உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். அண்ட் அதுக்குள்ளேயே நீங்கள் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் லீசா. பாய்.